தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தன் மகோத்சவத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு இன்று நிறைவுக்கு வந்தது. ஆற்றல் கொண்ட இளைஞர் யுவதிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் யாழ் பருத்தித்துறை வீதியில் அமைக்கப்பட்ட சக்தி FM மாதிரி கலையகத்தில் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தீர்வு ஆகியன கடந்த 2 நாட்களாக நடைபெற்றன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்து பலர் வயது வேறுபாடின்றி ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் தமது திறமையை வெளிப்படுத்திய இருவருக்கு சக்தி டிவி மற்றும் சக்தி FM இல் நியூஸ் ஃபர்ஸ்ட் மணித்தியால செய்திகளை வாசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நாவட்குழியை சேர்ந்த மகாலிங்கம் தனரூபன் திரைப்பரீட்சையில் தேர்வு பெற்று நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியின் மணித்தியால செய்தியை வாசிப்பதற்கான வாய்ப்பினை பெற்றார். இவரை அழைத்து வருவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் நாவட்குழியில் அமைந்துள்ள தனரூபரின் வீட்டிற்கு சென்றனர். 4 சகோதரர்களுடன் பிறந்த மகாலிங்கம் தனரூபன் சிறிய வயதிலிருந்தே தமிழ் திறன் போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கு கொண்டு வெற்றிகள் பலவற்றையும் பெற்றிருக்கின்றார். ஆரம்ப கல்வியை நாவட்குழி மகாவித்தியாலயத்தில் பயின்ற மகாலிங்கம் தனரூபன் உயர்கல்வியை மானிப்பா இந்து கல்லூரியில் பயின்றார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலை பட்டதாரியான தனரூபன் தற்பொழுது பூநகரி பிரதேசத்தில் ஓய்வூதிய உத்தியோகத்தராக பணியாற்றி வருகின்றார். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. இதேவேளை சக்தி எஃப்எம்மில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளை வாசிப்பதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த நிதர்ஷா விஜயகுமார் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.